எங்களுடைய கட்சியினுடைய எதிர்க்கட்சி துணைத் தலைவர் அமைச்சர் உதயகுமார் அவர்கள் அங்கே தொடர்ந்து அனுமதி கேட்டு குரல் கொடுத்தார். அவரை அலாக்காக தூக்கி கொண்டு வந்து வெளியிலே அவரை கைது செய்கின்ற அளவிற்கு ஒரு அடக்குமுறையை நாம் பார்க்கின்றோம். இது வன்மையாக கண்டிக்கிறோம். ஒரு ஜனநாயக படுகொலை. நாட்டு மக்களுடைய உயிர் போய்க் கொண்டிருக்கின்றது. தினந்தோறும் பல உயிர்களை இழந்து கொண்டிருக்கின்றோம். இதை சட்டமன்றத்திலே பேசுவதற்கு அனுமதி மறுக்கப்படுகின்றது. எதிர்க்கட்சி என்ற முறையிலே இதை சட்டமன்றத்துக்கு கொண்டு வந்து பேசி மக்களை காக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தின் அடிப்படையிலே நாங்கள் பேச எழுந்திருந்தால் எங்களை அடக்கி ஒடுக்கி கைது செய்கின்ற போக்கு வன்மையாக கண்டிப்பது மட்டுமல்ல, இது ஹிட்லர் ஆட்சி போல சர்வாதிகார ஆட்சியை நாம் பார்க்கிறோம். ஒரு சட்டமன்றத்தில் தான் இதை பேச முடியும். மக்களுடைய பிரச்சனை. அதுக்காகத்தான் எங்களை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. எதிர்க்கட்சி என்ற முறையிலே மக்களுடைய குரல் சட்டமன்றத்தில் ஒலிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய லட்சியம்.